ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து இந்த ஒளி வேறுபாடு எறிந்து பொருளை பொருத்துதல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். இதோட இந்த மொத்த ஒளி வேறுபாடிலிருந்து பொருளை பொருத்துதல் அப்படிங்கிற டாப்பிக்கையே முடிச்சிருவோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நரை என்றால் அது வெள்ளை மயிர், இன்னொரு நரைக்கு வாசனை. நரை என்றால் வெள்ளை மயிர், இன்னொரு மயிருக்கு வாசனை. இரண்டாவது, நிறை என்றால் வரிசை, பசுமந்தை, இன்னொரு நிறைக்கு எடை. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஒளி வேறுபாடு எறிந்து பொருளை பொருத்துதல் அப்படிங்கிறத லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாகம் 1, 2 ஆகிய இரண்டையுமே நீங்கள் பார்த்துருங்க. வாங்க அடுத்தது போகலாம். 103 பரந்த. இந்த பரந்த அந்த இதில் ரா தான் மாறுது. அந்த ராவை பார்த்துக்கங்க. பரந்த என்றால் பரவிய, இன்னொரு பரந்தாக பறந்து விட்ட. நான்காவது, பெரு என்றால் பெரிய, பெரு என்றால் ஆடை. இரண்டு பெருவை பார்த்துக்கங்க. பாறை என்றால் கடப்பாறை, இன்னொரு பாறைக்கு கல்பாறை. பாறை என்றால் கடப்பாறை, இன்னொரு பாறைக்கு கல்பாறை. அறம் என்றால் ஒரு கருவி, இன்னொரு அறம் என்றால் தர்மம். 107 பாருங்க. அறிவை என்றால் பெண், இன்னொரு அறிவிக்கு நீ அறிவாய். இரும்பு என்றால் அது ஒரு உலோகம், இன்னொரு இரும்புக்கு புதர். இறை என்றால் தீனி, இன்னொரு இறை கடவுள், அரசன், இறைவன் ஆகிய இரண்டையுமே குறிக்கும். அடுத்ததா, குறவர் என்றால் பெரியோர், இன்னொரு குறவருக்கு குறவர் மக்கள். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இதேமாரி தான் குறவை அப்படின்னும் பார்த்துருக்கோம். குறவை, இன்னொரு குறவை ஆகிய இரண்டையும் பார்த்துருப்போம். அதேமாரி தான் குறவர், இரண்டு குறவர், இதையும் பார்த்துக்குங்க. அடுத்து ஆற என்றால் நிரம்ப, இன்னொரு ஆறக்கு சூடு தனிய. 112 பாருங்க. 2 கொடுத்துருக்காங்க. உரல் அப்படின்னா இடிக்கும் உரல், இன்னொரு உரலுக்கு பொருந்துதல். அறம் என்றால் அறாவும் கருவி, இன்னொரு அறத்துக்கு தர்மம். இன்னொன்று அங்கே பார்த்துருப்போம். அது என்னது? அதுவும் அறம் தான் பார்த்துருப்போம். அடுத்து செரித்தல். இது முதல்ல இருக்க செரித்தலுக்கு ஜீரணமாதல், இரண்டாவது இருக்கிற செரித்தலுக்கு திணித்தல். 114 பாருங்க. மரி என்றால் இர, இன்னொரு மரிக்கு மான்குட்டி. மரி என்றால் இர, இன்னொரு மரிக்கு மான்குட்டி. அடுத்ததா 115 மறு என்றால் மனம், இன்னொரு மருக்கு குற்றம், மறுத்தல். 116 வருத்தல் என்றால் துன்புறுத்தல், இன்னொரு வருத்தலுக்கு காய்கறிகளை வருத்தல். 117 விரல் என்றால் கைவிரல், இன்னொரு விரலுக்கு வெற்றி. 118 குறைத்தல் நாய் குறைத்தல், இன்னொரு குறைத்தலுக்கு சுருக்குதல். ஏரியில் பாருங்க. ஒரு ஏரிக்கு நீர்நிலை என்றும், இன்னொரு ஏரிக்கு மேலே ஏரி என்றும் பொருள். சூள், இதில் சூள் முதல்ல இருக்க சூளுக்கு கரு என்றும், இரண்டாவது இருக்க சூளுக்கு சபதம் என்றும் பொருள். இன்னொரு சூள் இருக்கு, சூளுரை அப்படின்ட்டு. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 121 பாருங்க. ஊன் என்றால் மாமிசம், இன்னொரு ஊனுக்கு உணவு. மாறன் என்றால் மன்மதன், இன்னொரு மாறனுக்கு பாண்டியன். நெடுமாறன் அப்படிங்கிற இரண்டாவது இருக்கிற மாறனுக்கு நெடுமாறன். அதை ஞாபகம் வச்சுங்க. முதல்ல இருக்க மாறன் மன்மதன். அடுத்தது உறவு என்றால் வலிமை, இன்னொரு உறவிற்கு சொந்தம், சுற்றம், கேளீர். 124 குறுகு என்றால் நாடை, இன்னொரு குறுகுக்கு நெருங்குதல், சென்றடைதல். 125 கருப்பு என்றால் பஞ்சம், கருமை, இன்னொரு கருப்புக்கு வெகுளி, குற்றம். 126 இறை என்றால் ஒளி, உணவு, இன்னொரு இறைக்கு அரசன், கடவுள், நீர் இறைத்தல். 127 கேள் என்றால் உறவு, இன்னொரு கேளுக்கு பொருத்தம். 128 புனை என்றால் தெப்பம், இன்னொரு புனைக்கு ஒப்பனை அணிதல். 129 கனி என்றால் பழம், இன்னொரு கனிக்கு கணக்கிடு, ஜோதிடன். அடுத்ததா 130 பாருங்க. கணம் என்றால் வாரம், மூன்றாவது கணம், அதாவது 3 சொல்லினா கணத்துக்கு கூட்டம், பெருமை, சிறு கால அளவு அப்படின்னு சொல்லுவோம். மன்னன் என்றால் அரசன், இன்னொரு மன்னன் அப்படின்னா மனிதன். மன்னன் என்றால் முதல்ல இருக்க மன்னனுக்கு அரசன் என்றும், இன்னொரு மன்னனுக்கு மனிதன் என்றும் பொருள். குறவை என்றால் மகிழ்ச்சி, புலி, இன்னொரு குறவைக்கு ஒரு வகை மீன். இதை தான் பார்த்தோம். இன்னும் அங்கே குறவர் அப்படின்னு 2 பார்த்துருக்கோம். மறு என்றால் வாசனை, இன்னொரு மருக்கு குற்றம். மானி என்றால் அளக்கும் கருவி, இன்னொரு மானிக்கு மானமுடையவன். மண் என்றால் அரசன், இன்னொரு மண், மூன்றாவது 3 சொல்லினா மண்ணுக்கு பூமி. திணை என்றால் ஒரு வகை தானியம், இரண்டாவது 3 சொல்லினா திணைக்கு குலம், ஒழுக்கம் என்று பொருள். அடுத்ததா
137. சுனை என்றால் மழை நீர் ஊற்றதான் சுனை என்றும். இன்னொரு சுனைக்கு இலை, காய் முதலியவற்றின் மேல் உள்ள சிறு முள்ளை தான் நம்ம சுனை என்று சொல்வோம். அடுத்து உழவு என்றால் நட, இன்னொரு உழவுக்கு ரகசியம். மொத்தம் 3 உழவு இருக்கு. உழவு என்றால் நட, இரண்டாவது உழவுக்கு ரகசியம், மூன்றாவது உழவு என்றால் பயிர் தொழில். கூலம் என்றால் தானியம், இன்னொரு கூலத்துக்கு குப்பை. மால் என்றால் திருமால், பெருமை, மயக்கம், இன்னொரு மாலுக்கு இர. 141. விலை என்றால் மதிப்பு, விலை என்றால் விளைவித்தல், விலை என்றால் விரும்புதல். 142. ஆலி என்றால் மலைத்துளி, ஆலி என்றால் சிங்கம், ஆலி என்றால் கடல், மோதிரம். நுனி என்றால் முனை, நுனி என்றால் நுட்பமாய் சிந்தி. 144. தின் என்றால் சாப்பிடு, தின் என்றால் உறுதி. 145. வேல் என்றால் வேலாயுதம், வேல் என்றால் விருப்பம், முருகன். 146. வேலம் என்றால் மரம், வேலம் என்றால் சிறைக்களம், வேலம் என்றால் யானை. 147. தறி, தறி ஆகிய 2 தறிகளை பாருங்க. இதில் முதல் தறிக்கு அணி என்றும் இரண்டாவது தறிக்கு வெட்டு என்றும் பொருள். அடுத்தது 148. இந்த வீடியோவோட கடைசி. நம்ம 150ன்னு நினச்சோம், 150 சொல்லணும். ஏற்கனவே அந்த 112ல் 2 சொல்லியிருப்போம். அதனால் மொத்தமாக அதற்கு முன்னாடி பகுதியில் இன்னும் ஒன்றை சேர்த்து சொல்லியிருப்பேன். அதனால தான் 150. கறி என்றால் யானை, இன்னொரு கறிக்கு காய்கறி. கறி என்றால் யானை, இன்னொரு கறிக்கு காய்கறி. இதோட இந்த ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை பொருத்துதல் அப்படிங்கிற டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டாப்பிக்கை மட்டும் படித்தாவே நீங்கள் போதும். இதை வச்சு நீங்கள் வேறு ஆப்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் அதை எலிமினேட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 150லேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. அதனால் இந்த 150 கவனமாக படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.